மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் 71வது பிறந்த நாள் விழா அவரது இல்லத்தில் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரசியல் பிரமுகர்கள், சமுதாய தலைவர்கள், தொழிலதிபர்கள் உட்பட நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இன்முகத்தோடு அனைவரையும் வரவேற்று ஆசிகள் வழங்கியதோடு அத்தனை பேரின் பேரன்புக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். மேலும் அலைபேசி வழியாக அழைத்து வாழ்த்தியவர்களுக்கும், ஊடகங்கள் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர்களுக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். உறவுகள் சூழ இனிய விருந்துபசரிப்போடு பிறந்த நாள் விழா தித்தித்தது. பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் கடந்த 2010ஆம் ஆண்டில் எடுத்த முதலில் மலாய்க்காரர்கள் என்ற நிலைப்பாட்டை தற்போது கைவிட்டதற்காக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே இன்று விமர்சித்துள்ளார். அரசியல் ஆதாயத்திற்காக தனது நிலைப்பாட்டை முகைதீன் மாற்றியதாக அவர் குற்றம் சாட்டினார். 2010இல் அவர் முதலில் மலாய்க்காரர், பின்னர் ஒரு மலேசியர் என்று கூறினார். இப்போது அவர் அந்த நிலைப்பாடு இனி முக்கியமில்லை என்று தெரிவித்துள்ளார். முகைதீன் போலல்லாமல் தாம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும், தனது மலாய் அடையாளம் அடித்தளமானது மற்றும் மாறாதது என்றும் அக்மால் தெரிவித்துள்ளார். ஒரு மலேசியருக்கு முன்பு நான் முதலில் மலாய்க்காரனாகவே இருக்கிறேன். ஏனென்றால் அது என் இனம். அது மாற்ற முடியாத ஒன்று என்று அவர் கூறினார். முன்னதாக நேற்று முகைதீன் தான் ஒருமுறை மலாய்க்காரர்களுக்கு முன்னுரிமை என்று கூறியதை ஒப்புக்கொண்டார். ஆனால் இது இனி முக்கியம் இல்லை என்று தற்போது குறிப்பிட்டுள்ளார். தாம் ஒரு மலேசியராக கருதினாலும் தன்னை மலாய்க்காரர் மட்டுமே என்று ஒருபோதும் பார்த்ததில்லை என்று முகைதீன் தெரிவித்தார். மலேசியா அமெரிக்காவுடன் தனது வரி விதிப்பு பேச்சுவார்த்தைகளில் இருந்து கூடுதல் தெளிவை பெற்ற பிறகு 2025 பட்ஜெட்டின் கீழ் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை திருத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சும் பேங்க் நெகாரா மலேசியாவும் வரி விதிப்புகளின் தாக்கத்தை ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்ட அவர், டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பு கொள்கைகளை செயல்படுத்துவது மற்றும் அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தைகளின் முடிவு குறித்து அதிக உறுதிப்பாடு ஏற்பட்டவுடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை மதிப்பாய்வு செய்யும் என்று அவர் இன்று நடந்த வரி விதிப்புகள் குறித்த சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்கா தனது இறக்குமதி வரிகளை அமல்படுத்துவதாக அறிவித்த பிறகு அரசாங்கம் முன்கூட்டியே செயல்பட்டதாக அவர் மேலும் கூறினார். பரஸ்பர கட்டணங்கள் குறித்து மலேசியாவுடன் மேலும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும், வாஷிங்டன் விதித்துள்ள 24 விழுக்காடு விகிதத்தை குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். இரு தரப்பினராலும் எந்த ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படாமல் இந்த செயல்முறை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது என்றும், மலேசியாவோ அல்லது அமெரிக்காவோ எந்த இறுதி உறுதிமொழிகளையும் எடுக்கவில்லை என்றும் அன்வார் மேலும் கூறினார். கடந்த சனிக்கிழமை முதல் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட 2 பூர்வக்குடி சகோதரர்கள் இன்று 2 வெவ்வேறு இடங்களில் நீரில் மூழ்கி இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவான் எனும் 18 வயது நபரின் உடல் இன்று காலை 8:50 மணிக்கு மாச்சாங் பங்காலான் பாசிர் பாலோ ரவாவில் கண்டுபிடிக்கப்பட்ட வேளையில், ரகடி எனும் 16 வயது நபரின் உடல் பங்காலான் பாசிர் புக்கிட் பானாவ் தானா மேராவில் காலை 10 மணி அளவில் மீட்கப்பட்டதாக சுமைடுரியான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஜூல் ஹில்மி பஹாருடீன் கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருவானின் உடலை கிராம மக்கள் கண்டுபிடித்த வேளையில், ரகடியின் உடல் 35 கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அவ்விருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக மாச்சாங் மற்றும் தானாமேரா மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். கடந்த மாதம் இந்திய நிர்வாகத்திற்கு உட்பட்ட காஷ்மீரில் நடந்த கொடிய தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றங்களை தணிப்பதற்கு மலேசியா தயாராக உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த வெள்ளிக்கிழமை திட்டமிடப்பட்டிருந்த மலேசியாவுக்கான தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை ஒத்திவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அனைத்து வகையான வன்முறைகளையும் தாம் கண்டிப்பதாகவும், விரைவில் பதற்றம் தணியும் என்று தாம் நம்புவதாகவும் அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு மலேசியாவின் ஆதரவை தாம் உறுதிப்படுத்தியதாக அவர் கூறினார். தேவை ஏற்பட்டால் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க மலேசியா தொடர்ந்து திறந்திருக்கும் என்றும், பாகிஸ்தான் மற்றும் இந்தியா உடனான நெருங்கிய உறவின் வழி பிராந்திய அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நோக்கிய முயற்சிகளை மலேசியா ஆதரிக்கும் என்றும் அன்வார் தெரிவித்தார். இன்று அதிகாலை மீன் பிடிப்பதற்காக பத்து பகாட்டைச் சேர்ந்த 8 மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது ஏற்பட்ட கடல் சீற்றத்தில் சிக்கியதில் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் மேலும் 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் பத்து பகாட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சருல் அன்வார் முசாடாட் அப்துல்லா சானி தெரிவித்தார். பத்து பகாட்டில் 0.8 கடல் மைல் தொலைவில் எதிர்பாராத கடல் சீற்றத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர் கூறினார். அதிகாலை 5 மணி அளவில் கடல்சார் பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகளால் பாதிக்கப்பட்ட 3 மலேசிய மீனவர்களும் 4 இந்தோனேசிய மீனவர்களும் மீட்கப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் 3:50 மணிக்கு 45 வயதான முகமது ஃபைசால் முகமது நோர் எனும் மலேசியரின் உடலை சடலமாக மீட்டதாக ஷாருல் அன்வார் முஷாடாட் அப்துல்லா சாரி கூறினார். உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று இரவு கோலாலம்பூர் பண்டார் துன் ரசா குடியிருப்பு பகுதியில் உள்ள 6 வீடுகள் தீயில் கருகியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குனர் முஸ்தபா கமால் முகமது அரி தெரிவித்தார். நேற்று இரவு 10:49 மணிக்கு தீ விபத்து குறித்து அவசர அழைப்பை பெற்றதும் 43 பேர் கொண்ட தீ அணைப்பு வீரர்கள் கொண்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டதாக முஸ்தபா கமால் முகமது அரி தெரிவித்தார். வீடுகளில் கரும்புகை சூழ்ந்த நிலையில் 45 வயது ஆடவர் மூச்சு திணறலால் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்த தீ விபத்தில் மொத்தம் 6 வீடுகள் பாதிக்கப்பட்டதாகவும் இதில் 3 வீடுகள் முழுமையாக தீயில் கருகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தால் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நள்ளிரவு 12:06 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. PKR கட்சியின் தேசிய தேர்தலில் தாம் போட்டியிடுவது குறித்தான செய்திகளில் எல்லோரும் ஆர்வமாக இருப்பதை தாம் உணர்ந்துள்ளதாக உள்துறை அமைச்சரும் PKRின் முன்னாள் பொதுச் செயலாளருமான டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இது கட்சி பொறுப்புக்கான தேர்தல் என்றும் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். PKRின் நடப்பு துணைத் தலைவரான ரபிசி ரம்லி உடன் 4 மணி நேரம் என்ன பேசினேன் என்பதை அறிவதற்கு அனைவரும் ஆவலாக இருப்பதை விட்டுவிட்டு அரசாங்கம் மக்களுக்காக முன்னெடுத்துள்ள திட்டங்களில் ஆர்வத்தை காட்டும்படி டத்துஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல்வாதியாக வெற்றியையும் தோல்வியையும் சந்தித்த தாம் எந்த தருணத்திலும் பின்வாங்கியதில்லை என்று குறிப்பிட்ட அவர் எதுவானாலும் தொடர்ந்து செயல்படுவதை உறுதியாக கொண்டுள்ளதாக கூறினார். PKR கட்சியில் போட்டி என்பது எல்லா கட்சிகளிலும் நடத்தப்படும் தேர்தலை போன்ற மிக சாதாரணமானது என்று அவர் கூறினார். இன்னும் 4 நாட்களில் இது குறித்து அறிவிக்கவிருப்பதாகவும் அதுவரை பொறுமையாக இருக்கும்படியும் அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.